आरती साई बाबा सौख्यदातार जीवा चरण रजतली ध्यावा दासा विसावा भक्ता विसावा आरती साई बाबा जालुनी आनंग स्वस्वरूपी राहे दंग मुमुक्ष जना दावी निज डोला श्रीरंग आरती साई बाबा जयामणि जैसा भाव तया तैसानुभव दाविसी दया घना ऐसी तुझी ही माव आरती साई बाबा तुमचे नम ध्याता हरे संस्कृती व्यथा अगाध तव करणी मार्ग दाविसिया नाथ आरती साई बाबा कलियुगी अवतार सगुण ब्रह्म साचार अवतीर्ण झालासे स्वामी दत्त दिगंबर आरती साई बाबा 8 दिवस गुरुवारी भक्त करी तिवारी प्रभुपद पाहवया भव भय निवारी आरती साई बाबा माझा निज द्रव्य ठेवा तव चरण रज सेवा मागणे हेची आता तुम्हा देवाधिदेवा आरती साई बाबा इच्छित दिन चातक निर्मल तोय निज सुख पाजावे माधवाया सांभला आपुली भाक आरती साई बाबा आरती साई बाबा आरती साई बाबा Beautiful. Very nice. साई आरती वाला वेरी नाइस सुजाता जी वासवी जी ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் சார். நாங்களும் இந்த மராட்டி ஆர்த்தி தான் எங்க கோவில்லையும் போடுவோம் சார். 3 நேரமே எல்லாமே அதுல அதனால அவங்களும் அதே பாடிட்டாங்க. ஓகே, வெரி நைஸ். சொல்லலாமா சார்? சொல்லுங்கம்மா. கர்மயோகம் ஸ்லோகம் 14. அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாதன்ன சம்பவः யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞ கர்ம சமுத்பவः. அன்னத்தினால எல்லா உயிரினமும் உருவாகும், மழையால் அன்னம் உருவாகும், யாகத்தால மழை வரும், யாகத்தால் மழை உருவாகும், யாகத்தால் கர்மம் உருவாகும். கர்மங்களால் உருவாகும், யாகம் கர்மங்களால். பிரகிருதே கிரியமாணானி குணை கர்மாணி சர்வஷः அஹங்கார விமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யதே. எல்லா செயல்களும் பிரகிருத்தியிலிருந்து வரும் குணங்களால் செயல்படுகிறது. அகங்காரத்தினால் குழம்பி இருப்பவர் நான் தான் செய்பவர் என்று கருதுகிறார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. धन्वंतरी श्लोकम படிக்கலாம். ओम नमो भगवते वासुदेवाय धन्वंत्रये अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय
धन्वन्तरि महाविष्णवे नमः। नमः। ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः। ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः। எல்லாருக்கும் ஆரோக்கியம், எல்லாருக்கும் உடம்பு சரியாயி சீக்கிரமா குணமானம். யாருக்கெல்லாம் உடம்பு சரியாலையோ எல்லாரோட உடம்பும் ஆரோக்கியமும் நல்லா இருக்கணும்னு பகவான் பண்ணிக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஃபர்ஸ்ட்ல இருந்து கூப்பிடலாமா சார்? கூப்பிடலாமா? அனுஜாஜி. क्षेत्र क्षेत्रज्ञ विभाग योगम श्लोक नंबर 22. लक्ष्मी गोपाल जी को जो म्यूट இந்த உடம்பில் பரம புருஷர் வசிக்கிறார். அவர்தான் சாட்சி அளிப்பவராகவும் ஊட்டம் அளிப்பவராகவும் அனுமதிப்பவராகவும் தலைவனாகவும் ஆத்மாவும் கூட இருக்கிறார். ஸ்லோக நம்பர் 33. யதா பிரகாஷயத்யேக கிருஷ்ணல்லோகமிமம் ரவிஹி க்ஷேத்ரன் க்ஷேத்ரி ததா கிருஷ்ணம் பிரகாஷயதி பாரத. எப்படி சூரியன் இந்த உலகத்தில் பிரகாசிக்கிறதோ அதே மாதிரி க்ஷேத்திரத்தை அறிந்தவர் இந்த க்ஷேத்திரத்தை பிரகாசிக்க வைக்கிறார். வெரி நைஸ். தேங்க்ஸ். பானுஜி. நான் சொல்றேன்ப்பா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். சத்வம் எடுத்தோடனே தப்பு பண்றேன். சத்வம் சுகி சஞ்சயதி ரஜக் கர்மணி பாரத ஞானமாவிருத்திய துத்தம பிரமாதே சஞ்சயாத்யுத. பார்க்காம சொல்றது கொஞ்சம் இதுவா இருக்கு. சத்வம் சுகத்துடன் பிணைக்கும், ரஜஸ் கர்மங்களுடன் மற்றும் தமஸ் ஞானத்தை மறைத்து, லட்சியம் கவனமின்மை. அதுக்கப்புறம் என்ன வருதுன்னு தெரியல. சத்துவம் சுகத்தோட பிணைக்கும், ரஜஸ் கர்மங்களுடன் பிணைக்கும் மற்றும் தமஸ் ஞானத்தை மறுத்து அலட்சியம் இல்லைன்னா கவனமின்மையுடன் பிணைக்கும். இந்த பிணைக்கும் எல்லா இடத்துலயும் எழுதணும், அவ்வளவுதான். ஒரு இடத்துல எழுதியிருக்கேன். சரி. நெக்ஸ்ட் வந்து 26. மாஞ்சயோ வியபிசாரேண பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதீத்யைதான் பிரஹ்ம பூயாய கல்பதே. யார் என்னை மாற்றமில்லாத பக்தி யோகத்துடன் வழிபடுகிறார்களோ, இந்த குணங்களை தாண்டி செல்கிறாரோ அவர் பிரம்மலோகத்தை அடைய தகுதி உள்ளவர். வெரி நைஸ். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. புவனாஜி. நான் பார்த்து சொல்றேன். எனக்கு இன்னும் இது பண்ணல, நம்ம மனப்பாடம் பண்ணலம்மா. எல்லாருக்குமே பயோட்டா இருக்குமே. இல்ல சார், கொஞ்சம் எனக்கு தடுமாறுறது சார். ஓகே ஓகே. போடுறேளா? இது போடுறேளா?
ममैवांशो जीवलोके जीवभूतः सनातनः मनःषष्ठानीन्द्रियाणि பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. என் சாஸ்வத துளிதான் ஜீவாத்மாவாக இந்த ஜீவலோகத்தில் இருக்கிறது. அது பிரகிருதியால் படைத்த மனசு மற்றும் 5 இந்திரியங்களிடம் இழுக்கப்படுகிறது. Very nice. பதினஞ்சாவது ஸ்லோகம் சார். சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சன்னிவிஷ்டோ மத்த ஸ்மிருதிர் ஞானமபோஹனைச்ச வேதைஷ்ச சர்வை அகமேவ வேத்யோ வேதாந்த கிருத்வேத விதேவ சாஹம். மற்றும் நான் எல்லோர் ஹிருதயத்திலும் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். என்னிடம் இருந்துதான் ஞாபகம், ஞானம் மற்றும் மறதி. வேதங்கள் மூலம் அறிய தேவையானதும் நான் மட்டுமே. வேதங்களை இயற்றியவன் நான், வேதங்களை அறிந்தவன் நான். Perfect. Thank you, sir. Yes, yes. ஜெயஸ்ரீஜி சொல்ல முடியுமா? சொல்றேம்மா. அத்தியாயம் 16 தெய்வாசுர சம்பத் விபாக யோகம். ஸ்லோகம் தெரியும், மீனிங் அவ்வளோ தெரியாது சார். தைவீ சம்பத் விமோக்ஷாய நிபந்தாய சுரீமதா மாஷுச்ச சம்பதம் தெய்வீம் அபிஜாதோசி பாண்டவ. தெய்வீக குணங்கள் மோட்சம் மற்றும் அசுர குணங்கள் பிணைப்பிற்கு உகந்தது என்று கருதப்படுகிறது. கவலை வேண்டாம், நீ தெய்வீக குணங்கள் பெற்று இருக்கிறாய். பாதுதான் சார் சொன்னேன். த்ரிவிதன் நரகஸ்யேதன் துவாரநாசனமாத்மனஹ காமः क्रोधस्तथा லோபஸ் தஸ்மாதேதத்ரயன் த்யஜேத். ஆசை, கோபம், பேராசை தன்னையே அழிக்கக்கூடிய நரகத்தின் 3 வாயில்கள். ஆதலால் இந்த 3ஐயும் துறந்துவிடு. கலாஜி ஒரே ஒரு நிமிஷம் சார். இந்த ஸ்லோகம் மறக்கவே முடியாது. சுஜாதா இதுலதான் குவிஸ் கேட்டிருந்தா. ஆமா, நான் படம் போட்டு ஆமா, படம் போட்டு போட்டிருந்தாங்க. அது காமேஸ்வரிஜி தான் கரெக்டா ஆன்சர் சொன்னாங்க. கலாஜி ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. அத்தியாயம் 17 ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம். ஸ்லோகம் 16. மன பிரசாத சௌமியத்வம் மௌனமாத்ம விநிகிரஹ பாவ சௌசுத்திரித்யேதத் தபோ மானசமுச்யதே. மனமகிழ்ச்சி, கருணை, மௌனம், சுய கட்டுப்பாடு, தூய்மையான நோக்கம் இவை மனதின் தபம் என்று கூறப்படுகிறது. ஓம் தத் சதிதி நிர்தேஷோ பிரஹ்மண ஸ்ரீவித ஸ்மிருதः பிராஹ்மணாஸ்தேன வேதாஸ்ச யஜ்ஞாஸ்ச விஹிதா புரா. ஓம் தத் சத் இவை பிரம்மனின் மும்மடங்கு அறிகுறிகளாக கால காலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் இருந்துதான் பிராமணர், வேதம் மற்றும் யாகங்கள் உருவாக்கப்பட்டது. லக்ஷ்மி கோபால்ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. 18வது அத்தியாயம் மோட்ச சந்நியாச யோகம். ஸ்லோகம் 30. பிரவருத்திம் ச நிவృத்திம் ச கார்யே பயாபயே பந்தம் மோக்ஷம் ச யாவேதி புத்தி சா பார்த்த சாத்விகி. எந்த அறிவாற்றல் ஈடுபாடு மற்றும் ஈடுபாடு இன்மை, கடமை மற்றும் கடமை இல்லாதது, பயம் மற்றும் பயமின்மை, பந்தம் மற்றும் மோட்சம் பற்றி அறியுமோ அது சாத்விகம். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ அஹம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசக.
எல்லா கர்மங்கள் தர்மங்களை துறந்துவிட்டு என்னிடம் அடைக்கலம் கொள். நான் உனக்கு எல்லா பாவங்களில் இருந்து மோட்சம் கொடுப்பேன், கவலைப்படாதே. Perfect. Mahashucha. தேங்க்யூ சார். Yes, yes. கவிதா ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். Yes, Krishna ji. இந்த ஒரு ஸ்லோகம் தான் பார்க்காம படிச்சிருக்கேன், சொல்றேன். சொல்லுங்க. அத்தியாயம் 13 க்ஷேத்ரக்ன விபாக யோகம். ஸ்லோகா நம்பர் 22. உபத்ரஷ்டானுமந்தா ச பக்தா போக்தா மகேஸ்வரः பரமாத்மேதி சாப்யுக்தோ தேகேஸ்மின் புருஷ பரஹ. இந்த உடம்பில் பரமபுருஷன் வசிக்கிறார். அவர்தான் சாட்சி, அனுமதிப்பவர், தாங்குபவர், அனுபவிப்பவர், தலைவன் மற்றும் பரமாத்மாவும் கூட. ஸ்லோகா நம்பர் 33. யதா பிரகாசயத்யேக கிருஷ்ணல்லோகமிமம் ரவிஹி க்ஷேத்ரம் க்ஷேத்ரி ததா கிருஷ்ணம் பிரகாஷயதி பாரத. எவ்வாறு ஒரு சூரியன் இந்த உலகத்தை பிரகாசிக்கிறாரோ அவ்வாறு இந்த சக்கரத்தை அறிந்தவர் இந்த கஷேத்திரத்தை பிரகாசிக்கிறார். பாஷினி ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நிறைய பேர் இடையில இல்லையா? ஓகே, ஃபைன். அத்தியாயம் 14 குணத்ரய விபாக யோகம். ஸ்லோகம் 9. சத்வம் சுகே சஞ்சயதி ரஜ கர்மணி பாரத ஞானமாவ்ருத்ய துதம பிரமாதே சஞ்சயத்யுத. 3 குணங்களை பத்தி சொல்றாரு. சத்துவகுணம் சுகத்துடன் இணைக்கும், ரஜஸ் குணம் கர்மங்களுடன் பிணைக்கும், தமஸ் குணம் ஞானத்தையும் அலட்சியம் சொல்றதா, ஞானத்தை மறைச்சிட்டு அலட்சியமா கவனமின்மையுடன் நம்மை பிணைக்கும். தேங்க்யூ சார். அடுத்தது 26. மாஞ்சயோ வியபிசாரேன பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதீத்யைதான் பிரம்ம பூயாய கல்பதே. இதுல என்ன சொல்றாருன்னா, சிறந்த பக்தியோடு எந்தவித மாற்றம் இல்லாமல், எந்தவித மாற்றமும் இல்லாமல் என்னை வழிபடுகிறாரோ, இந்த குணங்களை எல்லாம் தாண்டி செல்கிறாரோ அவர் பிரம்மலோகத்தை அடைவார், அடைய தகுதி பெறுவார். ஓகே, அடைய தகுதி பெறுவார். தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஷியாமலா ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி. மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூதः சனாதனः மனஷஷ்டானீந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. என் சாஸ்வத துளிதான் ஜீவாத்மாவாக இந்த ஜீவலோகத்தில் இருக்கிறது. அது பிரகிருத்தியால் படைத்த மனசு மற்றும் 5 இந்திரியங்களிடம் இழுக்கப்படுகிறது. சர்வஸ்ய சாஹம் ஹ்ருதி சந்நிவிஷ்டோ மத்த ஸ்மிருதிர்ஞானமபோகனைச்ச வேதைஷ்ட சர்வைவ்ரஹமேவ வேத்யோ வேதாந்த கிருத் வேத விதேவ சாகம். மற்றும் நான் எல்லோர் ஹிருதயத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். என்னிடம் இருந்துதான் ஞானம், ஞாபகம் மற்றும் மறதி வேதங்கள் மூலம் அறிய
தேவையானதும் நான் மட்டுமே. வேதங்களை இயற்றியவன் நான், வேதங்களை அறிந்தவன் நான். தேங்க்யூ ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி. வாசவி ஜி. जय श्री कृष्णा। जय श्री कृष्ण जी। दैवी संबत विमोक्षाय निबन्धायासुरीमता माशुच संबदन् दैवी மபிஜாதோசி பாண்டவ. தெய்வீக குணங்கள் மோட்சம் மற்றும் அசுர குணங்கள் பிணைப்பு உகந்தது என்று சொல்லப்படுகிறது. நீ கவலை வேண்டாம், நீ தெய்வீக குணங்கள் பெற்று இருக்கிறாய். त्रिविधन् नरगस्येदन् द्वारन्नाशनमात्मनः कामक्रोधस्तथा लोभस्तस्मादेतत्त्रयं त्यजेत्. ஆசை, கோபம், பேராசை தன்னையே அழிக்கக்கூடியது நரகத்தின் 3 கதவுகளாகும். அதனால் இந்த 3ஐயும் துறந்து விடு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். வெரி நைஸ். தேங்க்யூ சார். விஜயலட்சுமி ஜி. சாப்டர் 17 சார். இது நான் பார்த்துதான் சொல்றேன். ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம். இதுல ஸ்லோகம் 16. மன பிரசாத சௌம்யத்வம் மௌனமாத்ம விநிகிரக பாவ சம்சுத்தி ரித்யேதத் தப்போ மானசமுச்யதே. திருப்தி, எளிமை, மௌனம், சுய கட்டுப்பாடு, தனது இருப்பின் தூய்மை ஆகியவை மனத்தின் தவங்களாகும். அடுத்த ஸ்லோகம் 23. ஓம் தத்சதிதி நிர்தேஷோ பிரஹ்மணஸ் த்ரிவித ஸ்மிருதஹ பிராஹ்மணாஸ்தேன வேதாஷ்ச யஜ்ஞாஷ்ச விஹிதா புரா. படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே ஓம் தத் சத் என்னும் 3 சொற்கள் பரம பூரண உண்மையை குறிப்பிடுவதற்காக உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த 3 குறியீட்டு சொற்களும் வேத மந்திரங்களை உச்சரிக்கும் பொழுதும் யாகங்களின் பொழுதும் பரமனின் திருப்திக்காக பிராமணர்களால் உச்சரிக்கப்பட்டன. ஓகே, ஸ்லைட்டா டிஃபரெண்டா இருக்கு. கிட்டத்தட்ட சேம். இல்ல மீனிங் வருதா சார்? கிட்டத்தட்ட சேம் மீனிங் வருது. நான் சொல்றேன். சொல்லுங்க. அத்தியாயம் 18 மோக்ஷ சந்நியாச யோகம். ஸ்லோகம் 30. பிரவృత్తిஞ்ச நிவృత్తిஞ்ச कार्याकार्ये भयाभये बन्धं मोक्षञ्च या वेत्ति बुद्धिः सा पार्थ सात्विकी. எந்த அறிவாற்றல் ஈடுபாடு மற்றும் ஈடுபாடு இல்லாமை, கடமை மற்றும் கடமை இல்லாதது, பயம் மற்றும் பயமின்மை, பந்தம் மற்றும் மோக்ஷம் பற்றி அறியுமோ அது சாத்வீகம். ஸ்லோகம் 66. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ அஹம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ. எல்லா கர்மங்கள் மற்றும் தர்மங்களை துறந்துவிட்டு என்னிடம் அடைக்கலம் கொள். நான் உனக்கு எல்லா பாபங்களில் இருந்தும் மோட்சம் கொடுப்பேன், கவலைப்படாதே. வெரி நைஸ். வெரி நைஸ். முடிச்சாச்சு சார், எல்லாரும் சொல்லியாச்சு. ஆமா.
வெரி நைஸ். இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் வேற முடிஞ்சு போச்சு. ஆமா 28 தான் ஆகுது. 9:28 தான் ஆகுது சார். ஆமா அரை சார் மணி அந்த நேரத்துல மீனிங்கோட புக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா சார்? நம்ம ஆமா மீனிங்கோட ஆமா அது அதை பத்தி அது பேசலாமா சுஜாதாஜி? ஆ இன்னைக்குதான் நான் சார் சுஜாதாஜிட்ட அதை பத்தி அதுக்கு தான் பேசியிருந்தேன். நான் ஆஃப்டர் கிளாஸ் நம்ம பேசினதை அவங்கள்ட்ட இப்பயே பேசுறேன்னு ஆரம்பிச்சிடலாம். சொன்னேன். இப்பதான் கிளாஸ் முடிஞ்சு விட்டேன். சரி, ஓகே ஓகே. ரெக்கார்டிங் வேணா நான் ஸ்டாப் ரெக்கார்டிங் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிட்டா? யா